ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங்கு. ஸோ நம்ம இந்த பூட்ஸ்ட்ராப் சீரீஸில் இந்த வீடியோவில் இந்த டேபிளை வந்து நம்ம எப்படி ஸ்டைல் பண்ணுறது பூட்ஸ்ட்ராப் கிளாஸஸ் வச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பூட்ஸ்ட்ராப் டாக்குமெண்ட் ரெஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸிஸ்டிங் ஸ்டைல்ஸை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் டேபிள்லேருந்து. ஸோ டேபிளுக்கு நான் வந்து சிஎஸ்எஸில் கொஞ்சம் ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிஹெச் அண்ட் டேபிள் அப்படின்ற எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸோ அது ரெண்டுத்தையும் நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டைல்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. அண்ட் அதேமாரி நாங்கள் கடைசியில் வந்து கொடுத்துருக்க கால் ஸ்பேன் இருக்கட்டும். அண்ட் இந்த டேபிளில் நம்ம எப்படி பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் வச்சு ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள் செக்ஷனுக்கு வந்தீங்க, கண்டென்ட்டில் இருக்க டேபிள் செக்ஷன் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து கிளாஸ் டேபிள், இது வந்து ஒரு சிம்பிள் டேபிளுக்கு கிளாஸ் டேபிள் அப்படின்னு நீங்கள் ஆட் பண்ணணும் டேபிள் எலமெண்ட்டில். இப்போ நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து இந்த டேபிள் வந்து நீட்டாக ஸ்டைல் ஆயிடுச்சு. அண்ட் இதில் இருக்கிற ஒரு காலமுக்கும் இன்னொரு காலமுக்கும் உங்களுக்கு வந்து அந்த கனெக்ஷன் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து டேபிள் பார்டர்டு அப்படின்னு ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு காலம் இன்னொரு காலம் மொத்த டேபிளுக்குமே வந்து ஒரு பார்டரை வந்து வர வச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து அந்த பார்டர் லைன்ஸ் வந்து வந்துருச்சு. அதேமாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து சென்டர் பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட் சென்டர் அப்படின்ற ஒரு கிளாஸ் நேம் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் எல்லாமே காலமோட சென்டரில் வந்துடும். ஸோ இந்த டேபிள்ஸ்லேயே இன்னும் கொஞ்சம் வேரியன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு வேளை இந்த டேபிளை வந்து நீங்கள் வந்து இந்தமாரி ஒரு ஸ்ட்ரைப்டு டேபிள்ஸாக பண்ணணும், ஒரு காலமுக்கும் ஒரு ரோக்கும் இன்னொரு ரோக்கும் கொஞ்சம் ஸ்டைலிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டேபிள் ஸ்ட்ரைப்டு அப்படின்ற கிளாஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இந்த பேக்ரவுண்ட் கலர் இருக்கும். அதேமாரி உங்களுக்கு வந்து ஒரு ஹோவர் எஃபெக்ட் வேணும், நீங்கள் வந்து டேபிள் எலமெண்ட்ஸ் மேலே ஹோவர் பண்ணும்போது ஒரு ஹோவர் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டேபிள் ஹோவர் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நீங்கள் ரோஸ் ஒரு காலம்ஸ் ரோஸ் மேலே ஹோவர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஹோவர் எஃபெக்ட் வந்து வரும். இதுவே நீங்கள் வந்து ஒரு டார்க்கான டேபிள் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சிம்பிள் தான், ஜஸ்ட் டேபிள் டார்க் அப்படின்ற கிளாஸ் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் இருந்த டேபிள் வந்து ஒரு மாதிரி கிரேஷ் பிளாக் பேக்ரவுண்டில் வந்துடுச்சு. அதேமாரி அந்த ஸ்டைப்டும் ஒர்க் ஆகுது, ஹோவரபிள் எஃபெக்டும் ஒர்க் ஆகுது. அண்ட் ஒருவேளை நீங்கள் வந்து உங்கள் ரோஸ்க்கு ஸ்டைப் பண்ண வேணாம், பட் ஆனால் காலம்ஸ்க்கு வந்து ஸ்டைப்டாக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டேபிள் ஸ்டைப் அப்படின்றதுக்கு பக்கத்தில் ஒரு ஐஃபன் போட்டு காலம்ஸ் அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுத்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காலமும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைப்டாக வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டேபிள்ஸ் வந்து எப்படி பூட்ஸ்ட்ராப் கிளாஸஸ் வச்சு ஸ்டைல் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.